சுற்றுலா வந்த அமெரிக்க பெண்ணுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பித்தப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தைச் சேர்ந்த 26 வயது இளம்பெண் நட்டாலி டேனியல் கார்லசன். இவருக்கு பித்தப்பை மற்றும் பித்த நாளத்தில் கல் இருப்பதாகவும் உரிய சிகிச்சை எடுக்கவும் அமெரிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் பிப்ரவரி மாதம் தமிழகத்திற்கு சுற்றுலா வந்த நட்டாலி டேனியல் கார்லசனுக்கு கடுமையான வயிற்று வலியும் மஞ்சள் காமாலையும் காய்ச்சலும் ஏற்பட்டது. சென்னையில் பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தும் செலவுகள் அதிகரித்ததால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்தார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பித்தப்பை நீக்க அறுவை சிகிச்சை அளிக்க முடிவெடுத்தனர். அதன்படி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அந்த பித்தப்பையில கல் இருக்கிற வரையிலும் திரும்ப திரும்ப அந்த கணைய அழற்சி இருந்துகிட்டே இருக்கும். கணைய அழற்சிங்கிறது ஒரு மோசமான வியாதி. ஏன்னா அப்படியே விட்டோம் அப்படின்னா சிலருக்கு நாட்கணக்கா இல்லைன்னா வாரக்கணக்கா இல்லைன்னா மாதக்கணக்கா மருத்துவர்கள் தேவைப்படலாம். அப்படிங்கிறதுனால லாப்ராஸ்கோபிக் காலிசிஸ்டெக்டமி அப்படிங்கிறது 28ஆம் தேதி சேர்ந்து ஒரு நாளில் பரிசோதனைகள் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஆபரேஷனை ஃபிட் ஆக்கிட்டு 28ஆம் தேதி டாக்டர் கண்ணனோட தலைமையில தான் அந்த அறுவை சிகிச்சை நடந்து இன்னைக்கு 5ஆம் தேதி அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அறுவை சிகிச்சைக்கான செலவை நல்லெண்ணம் காரணமாக இரைப்பை குடல் சிகிச்சையைச் சேர்ந்த மருத்துவர்களே மருத்துவமனைக்கு செலுத்தினர்.